தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பாஸ்கா காலத்தின் 3ஆம் நாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலை நாம் தகுந்த கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றக்குறைகளை பார்த்து மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனும் சகோதர சகோதரிகளிடமும் நம்பி இறக்க
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மாக்கள் என்று மக்களாக அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாற்றி மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிரின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 32 மற்றும் 40 41 முடிய. அந்நாட்களில் தலைமை குரு திருத்துதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப் பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்துதருக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. பதிலுரைப்பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏந்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை பார்த்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலவலை கலிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்படுத்தலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 14 முடிய. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அரியணையும் உயிர்களையும் முன்பாகளையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வாழ்த்துதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்பு விண்ணுலக மண்ணுலக கீழுலக கடலில் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்று அரியணையில்
வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமீன் என்றன. முன்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரி கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களும் வேறு 2 கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடிய காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தான் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களும் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உன்னிடம் அன்பு உண்டு என உங்களுக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம்,
என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வர என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உன்னிடம் அன்பு உண்டு என உனக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று, ஆண்டவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வர, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தார். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது கைகளை விரித்துக் கொடுப்பாய், வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்வேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எனக்கு வாய்ஸ் ஆயிடுது, அதனால் கொஞ்சம் சொல்லணும், சரிங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். சரி, இன்றைய 3 நற்செய்தி வாசகங்களும் ஒரு முக்கியமான சிந்தனை நமக்கு உணர்ந்து வருகின்றன. அது என்னவென்றால், ஒரு மனிதன் மனமாற்றத்தில் தான் அவனுடைய அடையாளம் இருக்கின்றது, வாழ்வின் வளர்ச்சி இருக்கின்றது, நிலை வாழ்வுக்கான தகுதி இருக்கின்றது என்கின்ற செய்தி. ஒரு மனிதன் மனம் மாறுகின்ற பொழுதுதான் அவன் வளர முடியும், அவன் மனிதன் என்கின்ற அடையாளத்தை பெற முடியும். நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ள கிறிஸ்தவரா என்பது புலப்படும். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த 3 வாசகங்கள், முதல் வாசகம் மற்றும் 3வது வாசகம், நற்செய்தி வாசகம் இரண்டும் இயேசுவை மையப்படுத்திய நிகழ்வு கடந்து பேதுருவை மையப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டோம். சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு யார் நாம் நல்லாவே தெரியும். அவர் இயேசுவை என்ன பண்ணார்? மறுதளித்தார். யாராருக்கிட்டே மறுதளிக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் மறுதளிச்சார். படைகள் கேட்கிறாங்க, யாரும் தெரியாது சொல்றாரு. பணிப்பெண் கேட்கிறாங்க, யாரும் தெரியாது சொல்றாங்க. இன்னொரு கேங்ஸ்டர்ஸ் வந்து கேட்கிறாங்க, நீயும் அவங்க தான் இருந்த அப்படின்னு கேட்கிறாங்க. சத்தியமா தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் உயிர் பெற்றிருக்கிறார். இயேசு இறந்து உயிர் பெற்றதை அவர் பார்த்த பிறகு அவர் நம்மள மறுபடியும் மனமாற்றம். நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், இயேசுக்காக நான் இறப்பதற்கு தயார் அப்படி என்று சொல்லி எந்த இயேசுவை தலைமைச் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி அவரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிட்டு சிலுவையில் அறைந்தார்களோ அதே தலைமைச் சங்கத்துக்கு முன்பாக பேதுருவை நிறுத்துகிறார். பேதுருவையும் நிறுத்துகிறார். இயேசு சாவுக்கு தன்னை கையளிக்கிறார். பேதுரு என்ன சொல்றாரு? அவங்க கிட்டே போய் பிரசவம் வைக்கிறார்.
யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்கள் தான் இந்த இயேசுவை கொன்றுவிட்டீர்கள். அவர்தான் இறைமகன், அவர்தான் மீட்பர். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படுவதே நல்லது. நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க? உள்ளுவீங்க, சிறுவரை அழுதுன அதை செய்யுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனமாறி அதான் மனமாற்றம். முன்னாடி அவர் எனக்கு தெரியாது சொன்னாங்க. இன்றைக்கு பொது இடத்தில் தலைமை சங்கத்தில் முன்னாடி பொது இடத்துலனா தனிப்பட்ட நபர்கள் இடத்தில் மறுதளித்த பேர் தலைமை சங்கத்திற்கு உருவாக தலைமை சங்கத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி நினைச்சுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அங்கெல்லாம் என்ன சொல்றது, கொலை தண்டனை விதிக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல பேர் இப்படி பேசுறாரு, நீங்க தான் அவர் சாவடிச்சு, நாங்கள் அவரை தான் கீழ்ப்படிவோம் அப்படி என்று சொல்லுங்க. இப்போ இது ஒரு பக்கம். நற்செய்தி வாசகத்தில் நடப்பது அதற்கு முன்பாகவா பின்பாகவா என்று நாம் சிறிது பார்க்கின்ற பொழுது, இயேசு உயிர்ப்புக்கு 3 நாட்கள் கழித்து இயேசு அவருக்கு தோன்றுகிறார். பேதுரு என்ன பண்ணாங்க? பேதுரோட வேலை என்ன? பேதுரு என்ன செஞ்சிருந்தார் சொல்லுங்க? மீன் பிடிக்கிற வேலை செஞ்சிருந்தார். இயேசு இறந்த உடனே அவர் வெக்ஸ் ஆயிட்டு வாழ்க்கையை எடுத்துட்டு திரும்ப நான் எங்க போறேன்னு நினைச்சாரு. பழைய வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு வெளியே கடலுக்கு போறார். கலிலேய கடற்கரையில் இருக்கின்ற போதுதான் இயேசு அவரை அழைத்தார். பேதுரு பின்னாடி வா, நான் உன்னை மனிதனை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னா கூட்டு வந்தார். கூட்டிட்டு 3 வருஷம் இருந்தாங்க. திருப்பியே செத்து போயிட்டார். அவர் செத்தோட பேர் என்ன பண்றாரு? வாழ்க்கையை எடுத்துட்டு மீண்டும் நம்ம வாழ்க்கை போறான்னு சொல்லிட்டு அங்க போய் நிற்கிறார். ஏசு அங்க போய் திரும்பி நிற்கிறார். உயிர்த்த இயேசு எங்க நீ போற? வேற என்ன தெரியாது. 3 வருஷம் என்னதான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி மீன் பிடிக்க போவாங்க. யாரை பிடிக்க போனோம்? மனிதர் பிடிக்கவான்னு சொல்லிட்டு அதை சொல்ல போறோம். அதற்கு இயேசு கொடுக்கின்ற ஒரு நன்றி, அவங்க ஒழுங்கா வளைக்கூட எங்க மீன் இருக்குன்னு தெரியல. ஏன்? டிஸ்டர்ப் கான்சியஸ், ஒரு குற்ற உணர்வோடு குற்ற மனப்பான்மையோடு அவங்க போய் வளர்க்கிறாங்க. நீ கூட செய்கிற வேலையில கவனம் தேவை. நீங்க சாப்பாடு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வருமா? வராது. கேட்பாங்க, என்ன நினைச்சு செஞ்ச, உங்க கவனம் எங்கதான் இருந்தது கேட்பாங்க. அதுபோல வலைகளை போடுகின்ற பொழுது சரியான இடம் தெரிந்து அவங்க போடணும். அவங்க மனசுல இயேசு நினைச்சிங்க எங்கேயும் போய் வரக்கூடாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப இயேசு கேட்கற, என்னப்பா மீன் ஒண்ணு கிடைக்கலையா? கிடைக்கல சார் அப்படின்னா, வலைப்பாக்கத்தில் போடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போட்ட உடனே நிறைய மீன் கிடைக்குது. அவங்க என்ன பண்றாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு பேதுருவிடம் கேட்கிறார், நான் தெரிஞ்சுக்கல, திரும்பி ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், என்னை அன்பு செய்தா? இது என்ன சொல்றாரு? அதான் தெரியுங்க. ஒரு முறை கேட்க பரவாயில்ல, 2வது முறை கேட்கிறேன், அதான் தெரியுங்க. மீண்டும் 3வது முறை கேட்கிறார். அவர் கஷ்டமாயிடுச்சு. அப்ப இயேசு கேட்கலாம், அன்பு செய்ய சொல்லி என்ன பண்ண நீ 3 நாள் வந்து செய்யற பாரு, அதனால 3வது முறை கேட்கிறேன் அவங்க சொல்லிருக்கலாம். ஆனா இயேசு மாதிரி சொல்லல. எனவே மீண்டும் அந்த பொறுப்பை அவருக்கு தருகிறார். என்ன பொறுப்பு? நீ என்னை யாரும் சொல்றாங்க கேட்டப்ப சிவன் சொன்னார், நீ வாழும் கடவுளின் மகன் சொன்னார்.
இயேசு அவரிடம், இந்த நீ உன் பெயர் பேதுரு, பீட்டர். நல்லா தான் பீட்டர், நல்லா தான் பீட்டர் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் பீட்டர், லத்தீன் மொழியில் பீட்டர்ஸ், தமிழில் பேதுரு. பேதுரு பாறை. உன் பெயர் பாறை. இந்த பாறை மீது என் திரு அவையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல் திருத்தந்தையாக இந்த பேதுரு முதல் திருத்தந்தை. கத்தோலிக்க திருச்சபை முதல் திருத்தந்தையாக பேதுரு. அந்த பேதுருவின் கடந்த கால வாழ்வு பலவீனங்கள் நிறைந்தது. இயேசுவை நம்பல, இயேசுவை மறுதலித்தார், இயேசுவிற்கு ஓடினார். ஆனால் இயேசு உயிர்ப்பை பார்த்த பிறகு அவர் இயேசுவிடம் மீண்டும் வந்தார். இயேசுக்காக வாழ்ந்தார், இயேசுக்காக இறந்தார். அதுபோல கிறிஸ்துவராக அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம பண்ணுவோம், இயேசுவை மறுதலிப்போம். இயேசுவோட அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டோம், ஒட்ட மாட்டோம். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு, இயேசுவை சந்தித்த பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இயேசுவை சந்திக்க முடியும். நாம அடிப்படை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தாலே நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை சந்திக்க முடியும். ரொம்ப இயேசுவை சந்திக்கிறது பெரிய விஷயம் எடுத்துக்காரு. திருப்பலிக்கு வந்து பங்கு பெறுகின்ற பொழுது திருப்பலி இயேசு பிரசன்னமாகிறார். இந்த திருப்பலியை நாம் மனசெங்கிருந்தோம் இந்த இடத்துல. ஏனென்றால் எங்கெல்லாம் திருப்பலி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இயேசு பிரசன்னமாகிறார். அருள் சாதனங்கள் பெறுகின்ற பொழுது இயேசு பிரசன்னமாகிறார். எங்கெல்லாம் அருட்சாதனம் தரப்படுகின்றதோ பெறப்படுகின்றதோ அங்கெல்லாம் இயேசு பிரசன்னமாகிறார். குறிப்பாக ஒவ்வொரு அருட்சாதனம் பாவம் மன்னிக்கும் பொழுது பாவங்கள் குருவின் வழியாக இயேசு மன்னிக்கிறார். நம் பாவங்களை சாமியார் மன்னிப்பது கிடையாது. யார் மன்னிக்கிறாங்க? இயேசு தான் மன்னிக்கிறார். குரு ஒரு கருவி, குருவின் வழியாக இயேசு மன்னிக்கிறார். எனவே நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே திருவருட்சாதனங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, அதற்கென்றதாக இறை வார்த்தை வழியாக, இறை வார்த்தை. நாம் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை படிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை கேட்கின்றோமோ, அப்போதெல்லாம் நாம் இயேசுவிடம் பேசுகிறோம், கடவுளோடு உறவாடு. அதனால நம்ம பிரிந்த சபையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே பைபிள் கையில் வச்சுருந்தோம். எப்படியும் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க ஒரு 10 வருஷம் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. நமக்கே தெரியாது. நம்ம பசங்க ஒரு 10 வருஷம் சொல்லுவீங்க மனப்பாடம் சொல்லுங்க. தெரியுமா? 10 பைபிள் வருஷம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர்கள் தினந்தோறும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு என்ன ஒரே ஒரு வசனம் அதை மனசில் வச்சுருப்பாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுல ஒரு 50 வசனம் வச்சுருப்பாங்க. ஜெபிக்கின்ற பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் பெரும்பாலும் பார்க்கின்ற ஒரு சாதாரணமான நிகழ்வு. ஜெபிக்கின்ற பொழுது நீ ஜெபம் சொல்லு, கேட்டகிஸ் கிளாஸ் ஜெபம் சொல்ல வச்சுக்க, நீ சொல்லு எனக்கு தெரியாது, நீ சொல்ல அப்படின்னா. ஆனால் அந்த பசங்க சொல்ல வச்சுங்க, உடனடியாக நிறுத்தலான்னு சொல்கிற அளவுக்கு நான் சொல்லிருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் தான் பண்ணுவாங்க. எல்லாம் பைபிள் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆக பார்த்துருக்கோம். எப்படி ஒரு 10 வருஷம் சொல்லி நிறுத்துறாங்க. போதும் நான் நிறுத்தினோட சொல்லிட்டே இருப்பான், சட்டமாக சொல்லிருப்பான், கரெக்டாக தான் சொல்லுவாங்க. காலையில் தந்தை பண்ணியிருப்பார் எல்லாம் இந்த வருஷம் இந்த இடத்துல போய் சொல்லிக்கிறீங்க, இது பேர் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் முடிச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே தேவையில்லை சொல்லுவேன். அவன் பையன் வில்ஃபிரட் சொல்லிட்டு 3ஆம் வருஷம் படிக்கிறோம். அவனுக்கே ஜெபம் சொல்லுவான். வேற சபை
வீட்லேயும் ஜெபம் சொல்ல தெரியாது, இங்கே வந்து ஜெபம் சொல்ல தெரியாது, தனிப்பட்ட ஜெபம் சொல்ல தெரியாது. ஏன் ஜெபம் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் கடவுளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஏசு என்ன பண்ணாரு அப்படின்னு அவன் புரிஞ்சா அவனும் பண்ணுவான், அவனா தெரிஞ்சுவான். ஓ இதெல்லாம் பண்ணிக்கிறார், நமக்கும் பண்ணுவார் அப்படின்னு என்ன பண்ணுவான். கண்ணை மூணா திறக்கவே மாட்டான். அந்த ஜெபம் முடிக்கிறத கண்ணை திறக்க மாட்டான். நாம கண்ணில் மூடி நல்லா ஜெபிங்கன்னு சொல்ல வச்சுக்கணும். அப்போ அப்படி பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். கண்ணை மூடினாதான் கண்ணை திறக்க. ஏன் சொல்றேன்னா நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அங்கு இயேசு பிரசன்னமாகிறார். இயேசு சொல்லியிருக்கார், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு பிரசன்னம் நம்முடன் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இறுதியாக நாம் அந்த கடமைகளை தூய்மையாக செய்கின்ற பொழுது அது இயேசு பிரசன்னம் அதில் இருக்கின்றது. கடமைகளை தூய்மையாக அந்த அழைப்பிற்கேற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மா நல்ல கணவன் நல்ல மனைவியாக குழந்தைகளுக்கு நல்ல பொறுப்புள்ள தாயாக நடந்து கொள்கின்ற பொழுது அதுவே இறைவன் பிரசனத்தை உணர்ந்துகின்ற ஒரு எண்ணமாக இருக்கும். ஒரு நல்ல அம்மா என்ன பண்ணுவாங்க, கடவுளை நான் நேரில் பார்த்துருந்தேன், என் மனை வழியாக பார்த்தேன், கடவுளை நான் நேரில் பார்த்ததில்லை, எங்கள் அம்மா வழியாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பொறுப்பற்ற தாயாக இருந்தால் கணவன் மனைவினா வரும், சண்டை வரும். எப்போ பார்த்தாலும் ஒன்றும் சாப்பாடு செய்வது என்னதான் பண்ணாலும் தெரியல. பசங்க சொல்லுவாங்க, எத்த தாயை எத்த பேய் ஏன்னா நீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனவே நமது கடமைகளை நாம் தவறுகின்ற பொழுது நிச்சயமாக இறை பிரசனத்தில் நாம் விலகி வாழ்கின்றோம் என்பது பொருளாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் இதை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். இயேசு நம்முடன் இருக்கின்றார். எப்பொழுதும் இயேசு பிரசனம் நம்முடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் அவரது வழியில் வாழ தேவையான அருளை ஆற்றலை இந்த வழியின் வழியாக கொண்டாடுவோம். ஆமென். தூய ஆவியின் வல்லமையால்
ஆண்டவரே எங்களை கேட்டருளும். ஆண்டவரே எங்களை கேட்டருளும். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியுற்ற திருத்தூதர்கள் அடிச்சுவடியில் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் துன்பத் துயரங்கள், வேதனை, சோதனைகள் நடுவிலே ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என மெய்ப்பிக்கும் விதமாக பிரமாணிக்கும் இந்த வாழ்வில் மேற்கொள்ள மறுத்தார வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம் தனிப்படுத்தவர்களுக்காக சிறு நேரம் அமைதியாக கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உடன் கேட்டு மன்றாடுகின்றோம். என்னுடைய திருமணத்திற்கு கடமையான வீடு செல்வி, சர்மிளா, மேரி, பிள்ளைகள் மற்றும் இவர்களுக்கு உடலோட சொல்ல வேண்டிய பிள்ளைகள் யாரும் கடமையில் குழந்தைகள் செல்வதையாகவும் வேதனை குடும்பத்தில் இருந்த ஆத்மாக்கள் காலமும் குறிப்பாக சகைலாஸ், செல்வமரி, சின்னசாமி மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். இவர்கள் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாகவும் மேலும் குடும்பத்தில் மறைந்த அனைத்து ஆன்மாக்களின் இடைப்பாட்சிக்காகவும் இந்த பணிகள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இந்த பலி எல்லா முறையிலும் நாம் தந்தை கேட்கலாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, அக்களை பொறுத்து அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்விரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதி ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபடுவதற்கு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியக்குரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாம் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூறுதலும் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அருளன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படியாக பயிற்சி பெற்று நாம் துணிந்து கொண்டாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம்
வாழ்நாளில் அமைதியை கனிகள் அருளாக என்றாடுகின்றோம். மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குறளுக்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமை அளித்துள்ளாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியிலிருந்து அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுருவத்தில் நம்மை காக்கும் இறைவனுக்கு நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருமணமான மக்களை கனிவுடன் கற்புக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றக்கூடிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயத்தரகர்கள் சென்ற வாரத்தின் காணிக்கை வத்தி விற்றது 60 ரூபாய், நீர் 440 ரூபாய், 29ஆம் தேதி அன்று கிடைத்த காணிக்கை 70 ரூபாய், 30ஆம் தேதி அன்று கிடைத்த காணிக்கை 920 ரூபாய், நேற்று திருப்பலியில் கிடைத்த காணிக்கை 350 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் திருப்பலி முடிந்தவுடன் வரவு செலவுகள் சென்ற மாதத்துடைய வரவு செலவுகள் பார்க்கப்படும். பெரியவர்கள் அனைவரும் இதை சரிபார்க்க செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்பிக்கை தலைவர்களும் தலைவர்களுமாக கேட்டுக்கொள்கிறீர்கள். வருகின்ற 25ஆம் தேதி நமது ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கப்படும். இன்றோடு
வந்தால் சேர்க்கப்பட மாட்டாது. முன்கூட்டியே கொடுத்து இந்த வகுப்புகளை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏசி மாவட்டத்திற்கு திரும்ப சுற்றி தலைவரான சூசியப்பரே